இன்றைய நகைச்சுவை சவால். ஒரு காலத்தில் சந்தோஷம் நிறைந்த லாஃபில்லே என்ற நகரத்தில் எல்லோரும் நகைச்சுவைகளை பகிர்வதில் மகிழ்ச்சி அடைந்தனர். லாஃபில்லே மக்களின் நகைச்சுவை உணர்வுக்கு அவர்கள் புகழ் பெற்றவர்கள். ஒவ்வொரு காலையும் சிரிப்புடன் துவங்கும், ஏனெனில் அந்த நகரின் மிகவும் பிரபலமான நிகழ்ச்சி இன்றைய நகைச்சுவை சவால். லாஃபில்லேவில் உள்ள ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த சவால் மிகவும் விருப்பமானதாக இருந்தது. ஒருவருக்கு சிறந்த நகைச்சுவையை சொல்லும் வாய்ப்பு கிடைக்கும், அனைவரையும் சிரிக்க வைக்க வேண்டும். அந்த நகைச்சுவையாளர் அந்த நாள் முழுவதும் சிரிப்பு மன்னன் அல்லது சிரிப்பு மகளிர் அரசி என பட்டம் பெறுவார். போட்டியாளர்களில் ஒருவர் சிறிய மேக்ஸ். அவர் முழுப்பான, புத்திசாலி, சில சமயம் களவாகிய நகைச்சுவைகளுக்கு பிரபலமானவர். ஒரு ஒளிரும் காலை நகரம் சிரிப்பு மேடையை சுற்றி திரண்ட போது மேக்ஸுக்கு இந்த முறை வெற்றி பெற ஒரு புதிய, மிகச் சிரிப்பான ஜோக்கை சொல்ல வேண்டும் என்று தெரிந்தது. அவர் நிறைய யோசித்தார். ஆனால் யோசிக்க அவர் எண்ணங்கள் மிகவும் புத்திசாலியான நகைச்சுவைகளாக மாறின. இருந்த இடத்தில் அவருக்கு யோசனை வந்தது. அவர் மேடையில் குதித்து காது முதல் காது வரை புன்னகையுடன் கூறினார், இந்த நாளுக்கான சிறந்த நகைச்சுவை என்னிடம் இருக்கிறது. அனைவரும் முனைந்து கவனமாக கேட்டனர். மேக்ஸ் ஒரு கண் சிமிட்டி கேட்டார், பல்லில்லாத கரடியை என்ன சொல்வாங்க? பார்வையாளர்கள் குழப்பமடைந்தனர். எங்களுக்கு தெரியவில்லை. பல்லில்லாத கரடியை என்ன சொல்வாங்க? கம்மி கரடி என்று மேக்ஸ் உரத்தமாக கூறினார். அவரது பதிலை கேட்டவுடன் மக்கள் சிரிப்பில் பொங்கிவிட்டனர். சிறு சிரிப்புகள் பெரிய சிரிப்புகளாக மாறின. சிரிப்புகள் சிரித்து பிறந்த சிரிப்புகளாக மாறின. மேக்ஸ் வெற்றி பெற்றிருந்தான். அந்த நாளுக்கான சிரிப்பு மன்னன் என்ற பட்டம் அவனுக்கு கிடைத்தது. மேடையிலிருந்து இறங்கும் முன் மேக்ஸ் இன்னொரு நகைச்சுவையையும் பகிர முடிவெடுத்தார். ஆரஞ்சு நிறத்தில் கிளியின் மாதிரி சத்தம் கொடுப்பது என்ன? மக்கள் குழப்பமடைந்தனர். என்ன என்று அனைவரும் ஒரு சேர கேட்டனர். கேரட் என்று மேக்ஸ் சிரித்தார். அனைவரும் சிரித்தனர். அதைக் கண்டு மேயர் அறிவித்தார், மேக்ஸின் நகைச்சுவை இன்றைய நகைச்சுவை என தேர்ந்தெடுக்கப்படுகிறது. நாளை அவன் தனது நகைச்சுவை ரகசியங்களை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதன் பிறகு ஒவ்வொரு நாளும் லாஃபில்லேவில் குழந்தைகள் நகைச்சுவை சவாலுக்காக திரண்டனர். மேலும் மேக்ஸ் நகரம் முழுவதும் சிரிப்பையும் மகிழ்ச்சியையும் பரப்பினார். ஏனெனில் மேக்ஸ் எப்போதும் சொல்வார், சிரிப்பில்லாத ஒரு நாள் என்பது வீணான ஒரு நாள்.